ராமநாமம் ஒரு வாட்டி சொன்னால் மகா பெரியவர் சொன்னதை தான். ராமநாமத்தை ஒரு வாட்டி சொன்னால் நீ செஞ்ச பாவம் போயிடும், நீ செஞ்சின்றிருக்கிற பாவமும் போயிடும். நாளைக்கு நீ செய்ய போகிற பாவம், நாளைக்காக யாரும் பாவம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நாளைக்கு நீ செய்ய போகிற பாவமும் போயிடுமா. எதனால்? ஒரு வாட்டி ராமர்னு சொன்னான், ராமான்னு சொன்னான். கம்பராமாயணத்தில் தெளிவாக சொன்னார் கம்பர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். இன்னிக்கே நீ ராமான்னு சொன்னா நீ பண்ண பாவம் எல்லாம் போயிடுமா. அதை மாதிரியான ஒரு இடம் சபரி பீடம். அந்த இடத்துல நீ ராம நாமத்தை ஜபிச்சு ஒரு நிமிஷம் இருந்துட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் உங்கள் பயணத்தை சரங்குத்தியாலுக்கு செல்ல வேண்டும். சரி, சரங்குத்தியாலில் போய் தான் அந்த சரத்தை போடணும். ஏன் சார் அது? ஏன் சபரி பீடத்தில் போட்டால் ஐயப்பன் எடுத்துக்க மாட்டாரா? பம்பையில் அந்த சரத்தை போட்டால் ஐயப்பன் ஏற்றுக்க மாட்டாரா? ஏன் சபரிமலையிலேயே வந்து அந்த சரத்தை குத்தினா ஐயப்பன் ஏற்றுக்க மாட்டாரா? எங்கே வேணால் எதை போட்டாலும் ஐயப்பன் ஏற்றுப்பான்றது வேறு. ஆனால் வரலாற்றிலே பதிந்த இடங்கள் இந்த இடங்கள்லாம், அந்த இடத்துல நீ சரத்தை போடணும். முக்கியமான இடம்